இன்றைய சூழலில் நமது வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை இருக்க ரொம்ப விசித்திரம். எல்லார் கையிலையும் ஒரு கிறுக்கு பெட்டி இருக்குது. இந்த பெட்டியை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இப்படி பார்க்குறா. வீட்டுக்குள்ளேயே ஒரு அறைக்குள்ளே உட்காந்துருக்குறான். அடே வாடா உட்காந்து பேசுவோம்டா, உன் துயரம் பெரிய துயரம், நீ பாட்டுக்கு இரு, நான் பாட்டுக்கு இருக்கேன், என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத. நான் உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டேன்னா ஒன்றும் கேட்கல. சரி, அவன் தான் அப்படின்னா பொம்பளை பிள்ளையாவது எப்படி இருக்குது? அதுவும் கேட்கல. அந்த கிறுக்கு பெட்டியை வச்சுருக்கு. இந்த பெட்டியை என்ன சொல்கிறான்னா, இதில் நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய நன்மைகள் இருக்குது, அதே மாதிரி தீமைகளும் இருக்குது. இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் காலம் போன பிற்பாடு மரத்து மேலே அது மாதிரி ஆயிடுவான். அங்கே மேலே உட்காந்து இப்படி சொல்லிச்சுக்கிட்டே உட்காந்துருக்குல்ல, அது மாதிரி இவனும் எப்படி சொல்லிச்சுக்கிட்டு இதை தடவைக தடவை அங்கே தடவை இப்படி தட்ட அப்படி தான் இருக்க போகிறான். அவன் இதை கண்டுபிடிச்சவனே சொன்னானா, வெகு சீக்கிரத்தில் எல்லாரும் காட்டுக்குள்ளே போகிற மனிதர்களாக மாறிடுவாங்கன்னு. ஆக அப்படிப்பட்ட ஒரு யுகத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்துருச்சு. இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு யுகம்.